நம்ம ஈரான் டைம் வந்து ஒரு 8:30 அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 இடத்துல குண்டு போட்டிருக்கேன். அது வந்து எப்படின்னா ஃபைட்டர் ஜெட்டு குண்டு போட்டிருக்கேன். வந்து அடிச்ச அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். நம்ம வந்து வீடியோ இதில் போட முடியாது. அதை வந்து அடிச்சாங்க. அடிச்சா அது எங்கே? ஒன்று வந்து நம்ம கமேனியோட ஆஃபீஸ் பக்கம், இன்னொன்று வந்து பெசஸ்கியான் ஆஃபீஸ் பக்கம். ஆனால் 2 பக்கத்துலையும் என்ன இருக்குன்னா, இந்த மிசைல் இருக்குல்ல, மிசைலோட ஸ்டாக் பைல் அப்படின்றாங்க. ஸோ மிசைலோட ஸ்டாக் பைல் பக்கம் வந்து அதை போட்டு தாக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்தது என்ன, ஒரே ஒரு சின்ன டவுட் என்னென்னா, இவங்க வந்து 2 இடத்துல வந்து குண்டு போட்டாங்க. போட்டுட்டு காலையில் 8:30 மணிக்கு அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் சில மணி நேரங்கள் ஆயிடுச்சு. அது வரைக்கும் ஈரான் ஒன்றும் சொல்லலை. இங்கே போட்ட உடனே நெத்தன்யாகு வந்து பேட்டி கொடுக்குறாரு வந்து என்னென்னா, ஈரானை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் அலோவ் பண்ண முடியாது, மிசைல் அலோவ் பண்ண முடியாது, ட்ரோன் அலோவ் பண்ண வழக்கம் போல் இதெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே ட்ரம்ப் அங்கே அமெரிக்காவில் வந்து என்ன சொல்கிறார் வந்து, நோ வி வில் நாட் அலோவ் ஈரான் டு என்ரிச் தேர் ஓன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இது சம்மந்தமாக ஈரான்லேருந்து எந்த ஒரு பேட்டியும் வரல. சைனா அங்கேருந்து எந்த ரியாக்ஷன் வரல. ரஷ்யா அங்கேருந்து எந்த ஒரு ரியாக்ஷன் வரல. இந்தியா வந்து ரியாக்ஷன் வராது. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து வந்துட்டார். அதில் என்ன நடந்தாலும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க இப்போதைக்கு.